இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்கள் கைகளில் இருக்கிறது. இந்த மேடையிலே மகளிராகிய நாங்கள் உங்களிடம் இந்த நாட்டை, தமிழ்நாட்டை இல்லை, இந்த நாட்டை ஒப்படைத்திருக்கிறோம். இந்த நாட்டின் எதிர்காலத்தை ஒப்படைத்திருக்கிறோம். ரவுடித்தனத்தை கொண்டு வந்து விட்டு இன்னைக்கு ஒரு கவுன்சிலர் பேசலாம். திமுக ஒருத்தன் பைக்ல ஒருத்தன் இச்சதால எப்படி பேசினா பாத்தீங்களா? நாயக்கத்துக்கு போனா கூட எப்படி அடிக்கிறானுங்க இவனுங்களா? இவனுக்கு வந்து சமத்துவத்தை வளர்க்குறவனுங்களா? செருப்பால் அடிக்கணும் இவனுங்களாம், செருப்பால் அடிக்கணும். இந்த 2026 நான் இப்போ கேட்குறேன், மக்கள் மேலதான் சொல்றேன். இந்த வீடியோவை பாருங்க. இதுக்கப்புறமே இவங்க தேவைன்னா நீங்க வந்து தேர்ந்தெடுங்க. நான் வந்து இவனுங்க அரசியல்வாதி மேல சொல்ல மாட்டேன் சார், இந்த மக்கள் மேல நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். கொடைய பிடிக்கிறானு பாருங்க, திராவிடம் திராவிடம் திமுகன்னு சொல்லி. பெண்களுக்கு பாதுகாப்பு பத்தி நான் பேசுறேன் சார். அவ்வளோ இந்த பையனுக்கு நியாயம் வழங்க வேண்டும். தமிழக அரசாங்கம் பொறுப்பெடுக்கணும் சார், தமிழக அரசாங்கம் பொறுப்பெடுக்கணும். என்னால கட்டுப்படுத்த முடியல சார், கலந்துறதால தான் இங்க வார்த்தையை விடுறேன். வீட்டு வறுமையால கஷ்டப்பட்டு வந்து எங்கன்னா தமிழ்நாட்டில் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் சொல்லி அந்த தமிழகத்துல நம்பி வந்த அவனுக்கு நடந்த படுகொலையே சொல்லலாம். நான் கேட்கிறேன், இப்ப இங்க இருக்கிறவனுக்கு என்ன சொல்லுவானுங்க? இது ட்ரெயின்ல நடந்தது, ரயில்வே கட்டுப்பாட்டில் நடந்தது, இதை நாங்க என்ன சொல்லி லாஜிக் பேசுவானுங்க இங்க இருக்கிற நாய்ங்க. ஆனா அந்த வெட்டினவனுக்கு வந்து யார் போதைக்கு யார் வித்தானுங்க, அது தமிழ்நாடுன்னு வராது. தமிழ் சொல்றவங்களாம் வந்து என்ன கேட்டா நான் எல்லோரையும் சொல்ல அயோக்கிய பசங்க. எவனெல்லாம் தமிழுக்காக வந்து போலியா தான் அவன் போராடுறான். இதே சம்பவம், இதே 4 பேர் வட மாநிலத்துல ஒரு ஹிந்துவை வெட்டி இருந்தா, ஒரு தமிழனை வெட்டி இருந்தா இந்நேரம் என்ன நடக்கும்? தமிழ்நாடு கொந்தளிச்சிருக்கும், பத்தி எரிஞ்சிருக்கும் சார் நேரம். ஆனா நான் கேட்கிறேன், இன்னைக்கு வந்து இந்த முஸ்லீம் சகோதரனை நான் தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்றவங்க சொல்றேன். இப்போ இதே வந்து நீங்களாம் வந்து சொல்றீங்களா சிறுபான்மைக்கு பாதுகாவலர், சிறுபான்மைக்கு இதுவா சார் பாதுகாவலை? ஒரு முஸ்லீம் இளைஞரை நான் வெட்டி இருக்கிறாங்க. இப்போ நான் இந்த இடத்துல சொல்லாமா இந்து வாலிபர்கள் வெட்டணும்னு சொல்லாமா? ஆனால் அரசியல் ஆக்கக்கூடாது. இப்போ அவர் இஸ்லாமியர்கள், அவர் பேர் சிராஜ், அவர் ஒரு இஸ்லாமியர். நான் இஸ்லாமியர் குறிப்பிடல. நான் ஏன் வந்து கேட்குறேன்னா, எந்த ஒரு கட்சியும் வந்து இதுக்கு ஒரு கண்டனம் பதிவு பண்ணல சார், பிஜேபி தவிர்த்து. நேற்றுல இருந்து பிஜேபி கட்சியை சேர்ந்தவங்க தான் வந்து இதுக்கு வந்து கண்டனம் மேல கண்டனம், கண்டனம் மேல கண்டனம். நயனார் நாகேந்திரன் அண்ணன், அண்ணாமலை அண்ணன்ல இருந்து எல்லா தலைவர்களும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. வீணா போன இங்க இருக்கிற திராவிட மாடல்ல ஒருத்த வந்து கண்டனம் தெரிவிக்கல. அது சேர்ந்த கூட்டணி கட்சிகள் ஒருத்த கூட வந்து கண்டனம் தெரிவிக்கல. ஒரு முஸ்லீம் தலைவர்கள் எவனும் கண்டனம் தெரிவிக்கல. ஒரு ஜமாத்ல இருந்து எவனுமே கண்டனம் தெரிவிக்கல. இவனுங்க வந்து என்னடான்னா வந்து ஒரு மாநாடு, மகளிர் மாநாட்டில் வந்து இருக்கிறானுங்க. மன்னிக்கணும், வார்த்தைகளை என்னால கட்டுப்படுத்த முடியல. இதுல தமீம் அன்சாரி ஒருத்தன் பேசிக்கிறான் பாருங்க. சென்னை மின்சார ரயிலில் புலம்பெயர் தொழிலாளியின் மீது இளைஞர்கள் நடத்திய தாக்குதலால் அவர் காயமடைந்துள்ளார். இது போன்ற சம்பவங்கள் மக்களிடம் பெரும் பீதியை ஏற்படுத்தினார். என்ன மாதிரியான ஒரு கேடுகட்ட பதில்? 1-2 சீட்டுக்காக நீ காலை நக்குற நாய், உனக்குலாம் என்னடா நான் கேட்கிறேன். ஏடா அவனுங்க வெட்டுப்பட்டிருக்குது, வாயில வெட்டி தலையில வெட்டி, எத்தனை வெட்டு காயங்கள், கத்தி கூர்மையாக இல்லை, இல்லைன்னா அந்த தலையை செதறிச்சிருப்பாங்க சார். ஒரு ரீலுக்காக சார் இந்த மாதிரி வந்து பண்ணுவானுங்க. இவனுக்கு வந்து இவன் குடும்பத்துக்கு வந்து ஒரு வீடும் 1 கோடி ரூபா அவன் கொடுத்து இந்த பையனை செய்தவங்க 4 பேரையும் நான் எனக்கு கேட்டால் தூக்கு பண்ண சார். வயசெல்லாம் பார்க்கக்கூடாது சார். சார் சட்டத்தை கடுமையாக்கினா தான் சார் வேலைக்கு ஆக முடியும். நான் கேட்குறேன், சட்டத்தை கடுமையாக்காம நீங்கள் வந்து ஈஸியாக பெயிலில் வர மாதிரி நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறீங்க ராஸ்கல்ஸ். இதுக்கெல்லாம் போலீஸ்காரெலாம் வீட்டில் போகலாம் சார், இல்லைனா வந்து அறிவாலயத்துக்கு முன்னாடி வந்து பாலிஷ் போட்டு சுத்தங்களோட அரசியல்வாதிகளுடைய காலில். இன்னைக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரிங்க வந்து என்னென்னா வந்து நியாயமான இடத்துல நின்று கேட்கணும் சார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் கூச்சமாக இருக்கிறானுங்க. அதனால தான் சார் நம்ம தமிழ்நாடுக்கு சாபக்கேடு. மக்கள் பாடம் புகுத்துவாங்களா இவங்கள? இந்த 4 பேரை நான் கேட்குறேன், அவங்களே தூக்கி உள்ள போடணும். 1 வருஷத்துல வெளியில வந்துருவான் சார், 18 வயசுல. திருந்ததுக்கான வாய்ப்பு இவ்வளவு கிடையாதுல்ல. திருந்தலாம் வேண்டான்ற, சுட்டு தள்ளுங்கன்ற, இல்லைன்னா அவங்க கத்திய குத்து அவனுக்கு 4 பேரை வெட்டுங்கன்ற. அதற்கு முன்னாடி அவங்க பெத்து வளர்த்தானுங்க பார்த்தீங்களா, அவனை நடு முச்சந்தில் நிற்க வச்சு அடிக்கணும். பிள்ளைகளை பெற்றுருக்கிறாங்களா, பிள்ளைகளை பெத்து தாரவாத்து குத்துருக்கிறானுங்க ஊருக்கு. இருந்தாலுமே அவங்க ஒரு வெஞ்சன்ஸோட ஏதாவது வன்முறை பிரச்சனை இருந்தா பரவாயில்ல சார். ஒரு சாதாரணமா வெட்டிக்கிறாங்க சார், ஒரு ரீல்ஸுக்காக வெட்டிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு என்ன சார் தலைக்கு ஏறிடுச்சாங்க சார். ஒரு போதை வருது, ஆந்திரால இருந்து வருதுன்னு சொல்றானுங்க திருத்தணி வழியா. நான் கேட்கிறேன், செக் போஸ்ட் புடுங்கிறதுக்கா? ஒரு காவல்துறை நினைச்சா எங்க வருது தடுக்க முடியாதா? இன்னைக்கு நான் கேட்கிறேன், இந்த 3 பேர் 4 பேர் அரெஸ்ட் பண்ண, அவனுக்கு எவன் வித்தான், அவனுக்கு எவன் வித்தான், அவனுக்கு பின்னாடி அவனுக்குறான். ஒரு ஆத்தாப்பனை பிறந்தா எல்லாரையும் வந்து பிடிக்க சொல்லுங்க. அமைச்சர்கள்லேருந்து முதலமைச்சர் உள்ள ஜெயிலுக்குள்ள தான் உட்காரணும். எவ்வளோ ஓட்டுக்காக ஒரு பிரிவினை ஏற்படுத்தி ஒரு உயிரை இந்த மாதிரி துடிக்க வந்து கொள்ற அளவுக்கு எப்படி சார் அவங்களாம் மனசு வந்து? அப்போ எங்கே சார் போனால் அந்த 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 ஈரம் எங்கே சார்? அந்த நெஞ்சுக்குள்ளே இருக்கிற அந்த ஈரம் எங்கே சார்?
அவனை செல்ஃபி எடுக்கிறது விடுங்க சார், அவங்க முகத்தில் ஒரு பர்சன்டேஜ் கூட பயம் தெரியல சார். சார் தலையை வெட்டு, தலையை தர, என்ன சார் ரீல்ஸுக்கு இப்படி காட்டுறானுங்க சார். எந்த அளவு இந்த ரீல்ஸ் முகத்தை வந்து அதிக சீரழிச்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க தமிழ்நாட்டை. தமிழ்நாட்டு இளைஞருடைய வாழ்க்கை வந்து இன்னைக்கு ஆபத்தில் இருக்குது. இது இப்படியே விட்டேன்னா நம்ம பெண்கள் கூட இன்னைக்கு வந்து சுதந்திரத்தோடு நடமாட முடியாது. தயவு செய்து மக்கள் இதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுங்க. அந்த பையனுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும். இதெல்லாம் வந்து நாங்கள் தடுப்போன்னு சொல்லிட்டு தானே சார் ஆட்சிக்கு வந்தானுங்க. இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். மக்கள் சிந்திங்க, அந்த பையனுக்கு ஒரு நியாயத்தை கொடுங்க. அரசியல் நக்கிங்க, அரசியல் அடிமைகளே, கூட்டணி வைங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அந்த கட்சியில் நடக்கிற தவறுகளை வந்து எடுத்து உரைங்க. அப்போதான் மக்களை மதிப்பாங்க. தமிழ் மன்சாரி எடுத்து சொல்லியிருக்காரு சார், காயம் விட்டுருக்காரு அப்படின்ட்டு. செருப்பை கேட்டி அடிப்பானாங்க தமிழ் மன்சாரியை. பாதிக்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய பையன், அவனுக்காக நீ பேசாமல் வந்து நீ வந்து ஒரு சீட்டுக்காக நீ பேசுறல்ல, நான் இருக்கிற அத்தனை தலைவரை கண்டனம் தெரிவிக்கிறேன் சார். உண்மையாலுமே இந்திய இஸ்லாமியர்கள் நான் யோசிக்குங்க, இந்த பையனுக்கு நடந்த அநீதி தமிழ் மன்சாரி பேசுறது நியாயமா நான் மக்கள் மன்றத்தில் விட்டுறேன்.